இது பயங்கர ரொம்ப பெருசாக இருக்குது சார், கொஞ்சம் நேட்டிவிட்டி பண்ணுங்க எனக்காகன்னாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாஷ்பேக்கில் சிம்பு சொன்ன சஜஷன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து நான் இந்த நேட்டிவிட்டிக்கு நம்ம நேட்டிவிட்டிக்கு மாற்றேன். அது வந்து மோர் கனெக்டிவிட்டி ஆச்சு இன்னும். ஸோ எல்லாருக்குமே அந்த தமிழ் ரொம்ப பிடிக்கும். விச்சுவை விட எல்லாருக்கும் தமிழரசனை தான் பிடிக்கும். விச்சு கெட்டப்பில் தான் பூஜைக்கு வந்தார். அதே மாதிரி இந்த குடுமையெல்லாம் செட் பண்ணிட்டு குங்குமம் வச்சு பூஜை வச்சுட்டு வந்தார். அது வரைக்கும் சிம்பு அப்படி பார்த்தது இல்லை. ஓகே. ஸோ டோட்டல் செட்டுமே ஸ்டன் ஆயிடுச்சு. படம் முன்னாடி வந்து அவர் முகமூடி அவர் பண்ணுறதா இருந்துச்சு. அது வந்து சிம்பு பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ நான் இந்த கதை சொன்னப்புறம் தான் அவர் அது இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சிலம்பாட்டத்தை லிஸ்ட்டில் முன்னாடி கொண்டு வர. நல்ல அவர் தப்பிச்சார் அப்படி சொல்ல முடியாது அது. ஆனால் விச்சு வரும்போது ஒரு 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 பில்லா கெட்டப்பில் வருவாப்புல. அது என்னன்னா பயங்கரமாக ஈஸியாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிடும், வேற ஒரு வைபை கொடுக்கும். என்னன்னா கம்போசிங்கில் சிம்பு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஓகே. இந்த மியூசிக்கெல்லாம் இந்த அவுட்புட்டுக்கு காரணம் சிம்பு. அவரும் பாட்டு எழுதியிருக்காரு. ஆமாம், சிம்புவும் இவனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸு. இந்த கதை பண்ணி நான் ஃபஸ்ட்டு சிரஞ்சீவி சார்ட்ட தான் சொன்னேன், அது மிஸ் ஆச்சு. அப்புறம் விஜய்க்கு சொன்னேன். விஜய்க்கு வந்து ஆனால் கன்ஃபார்மாக பண்ணுறோம் நான் அந்த படம் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. எஸ்ஏசி சார்கிட்ட போய் அந்த கதையை சொல்ல சொன்னார். அஜித்திட்ட சொன்னேன். அஜித்துக்கும் ரொம்ப பிடிச்சி போய் அவர் ஒரு ப்ரொடியூசர்லாம் கூப்பிட்டு சொன்னார். அப்போ இருந்த ஃப்ளாஷ்பேக் வேறு, ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை டோட்டலாக மாற்றணும், அது ஹார்பர் அந்த மாதிரி ஒரு பெரிய எபிசோடாக இருந்தது. சூர்யாவும் இந்த கதையை கேட்டிருக்காரு. சூர்யா என்ன சார் ஷாக் மேலே ஷாக்காக என்னன்னா. வணக்கம், நான் காவேரி மணிக்கம். என்னோட இந்த நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் திரு சரவணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் காவேரி. டைரக்டராக உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு படம், நீங்கள் சினிமாட்டோகிராஃபி தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு டைரக்ஷன் ஆசை எப்படி வந்துச்சு? இந்த ப்ராஜெக்ட் எப்படி கமிட் ஆனீங்க? திடீர்னு இல்லை, டைரக்ஷன்றது எனக்கு பிகினிங்லேருந்து தான். இன்ஸ்டியூட்டில் நான் சினிமாட்டோகிராஃபி தான் பண்ணேன். ஆமாம். அப்பா வந்து தெரியும், உளுந்தூர்பேட்டை சண்முகம் கவிஞர். ஸோ வீட்டில் வந்து எப்போவுமே எங்களை சுற்றி லைப்ரரி மாதிரி புக்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ சின்ன வயசுலேருந்தே லிட்ரேச்சரில் நான்லாம் 6-7 இயர்ஸ் 6th 7th படிக்கும்போதே பொன்னியின் செல்வன் படிச்சுட்டேன். ஓகே. எவ்ரி ஹாலிடேஸ் பொன்னியின் செல்வன் படிப்போம். ஓகே. அப்புறம் தீஜா இன்ட்ரடியூஸ் ஆனார், ஜெயகாந்தன், இப்படியே வந்து கீரா, அந்த மாதிரி எல்லா ரைட்டர்ஸோட புக்ஸும் படிச்சிருக்கேன். ஸோ லிட்ரேச்சராக நமக்கு எப்போவுமே அது ஒரு பேக்ட்ராப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. இந்த கதை பண்ணி நான் ஃபஸ்ட்டு சிரஞ்சீவி சார்கிட்ட தான் சொன்னேன். சிரஞ்சீவி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னார். அப்போ அதனால் என்னால் பண்ண முடியல. ஓகே. ஸோ அது மிஸ் ஆச்சு. அப்புறம் விஜய்க்கு சொன்னேன். விஜய்க்கு வந்து ஆனால் கன்ஃபார்மாக பண்ணுறோம் நான் அந்த படம் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. எஸ்ஏசி சார்கிட்ட போய் அந்த கதையை சொல்ல சொன்னார். அப்போ எஸ்ஏசி சாரும் கேட்பார். எஸ்ஏசி சார்கிட்ட போய் சொன்னேன். அவர் வந்து என்னன்னா 2 கேரக்டர்ஸும் மீட் பண்ணலை. அப்போ அது வரைக்கும் டபுள் ஆக்ஷன் பண்ணலை விஜய். அப்போ ஃபஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் பண்ணும்போது 2 கேரக்டரும் மீட் பண்ணணுன்னாரு. இப்போ என் கதையில் அப்படி வராது. நான் வந்து அப்பா வந்து ஒரு 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 சின்ன ஒரு வயலண்ட் வேறு இதில் இருப்பேன், அக்ரெசிவாக இருக்க ஆள். அது இல்லாமல் பையனை வளர்க்குறாங்க. ஆனால் பை ஜீன் அந்த பையனுக்கு இருக்குது, அது இருக்குன்றது தான். 2 பேரும் மீட் பண்ண முடியாது இந்த கதையில். ஸோ அதனால் தள்ளிச்சு. ஓகே. அப்புறம் அஜித்திட்ட சொன்னேன். அஜித்துக்கும் ரொம்ப பிடிச்சி போய் அவர் ஒரு ப்ரொடியூசர்லாம் கூப்பிட்டு சொன்னார். அப்போ இருந்த ஃப்ளாஷ்பேக் வேறு. ஓகே. அது வந்து பட்ஜெட்டாக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ நான் மீட் பண்ண அந்த ப்ரொடியூசர் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை டோட்டலாக மாற்றணும், அது ஹார்பர் அந்த மாதிரி ஒரு பெரிய எபிசோடாக இருந்தது, கல்கட்டா அந்த மாதிரி. அது மாற்றினா முடியுமோ அப்போ எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை மாற்ற முடியல. அது ஒரு 6 months அஜித்தோட ஒரு ட்ராவல் பண்ணேன் இந்த படத்துக்காக மட்டும். இல்லை, இந்த படம் அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கன்ஃபார்மாக பண்ணலாம் அஞ்சின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பீரியடில் தான் இந்த ஆழ்வார் பண்ணார். அந்த டைமில் நான் இப்போ திருப்பதி ஒர்க் பண்ணேன். திருப்பதி ஒர்க் பண்ணப்போ அஜித் அந்த கதை சொன்னேன். அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் பண்ணலான்லாம் சொல்லி கதையாக எல்லா ஹீரோஸுக்கும் பிடிச்ச கதைன்னு சொல்ல வரேன். சூர்யாவும் இந்த கதையை கேட்டிருக்காரு. சூர்யா என்ன சார் ஷாக் மேலே ஷாக்காக என்னன்னா, அப்போ சூர்யா ப்ரீவியஸாக பண்ண படத்தில் இருந்த ஒரு கேரக்டர் இதில் சின்ன ரிசம்பிளன்ஸ் வருது, அந்த படத்தில் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டாரு. ஓகே. ஸோ இது எல்லாம் சரி, இந்த கதையே இது நமக்கு ஏதோ ஒரு காரணமாக தள்ளிட்டு இருக்குன்னு டோட்டலாக விட்டுட்டேன்.
கனல் கண்ணனுக்கு இந்த கதை தெரியும். ஓகே. ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணனுக்கு. அவர் போய் இது சிம்புக்கிட்ட சொல்லுங்கள், சிம்புக்கு ரொம்ப பிடிக்கும்னார். நான் வந்து இல்லைங்க, நான் சிம்புவோட ஒர்க் பண்ணதில்லை சினிமாவோட சைடு, இந்த கதை ஒத்துப்பாரான்னு தெரியல அப்படின்னா, இல்லை நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னாரு. கனல் கண்ணன் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. இந்த சிலம்பாட்டம் படமாக அந்த கதை படமாக வந்துச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் கனல் தான். அப்போ சிம்புவோட போய் சொன்னேன். சிம்பு முதல்ல ஒரு பார்க்கில் ஒரு ஹோட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸோடு போய் வீட்டில் முதல்ல ஆரம்பித்தோம். வீட்டில் ஆரம்பிக்கும் போதே பிரதர் இங்கே 2-3 பேர் வந்து கதை சொல்லி ஒர்க் அவுட்டே ஆகல பிரதர் அப்படின்னு ஒரு பார்க்கு கூப்பிட்டு போனார். ஓகே. அங்கே போய் கதை சைடில் வந்து ஒரு டிவியில் மேட்ச் ஓடிட்டு இருந்தது. அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கதை சொல்ல ஆரம்பித்தப்பறம் டோட்டலாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டார். சூப்பர் சார். கதை சொல்லி முடிக்கும்போது சார் இந்த கதை பண்ணுறோம், கன்ஃபார்மாக பண்ணுறோன்ட்டார். எந்திரிச்சு கன்ஃபார்மாக பண்ணுறோன்ட்டார். அவர் தான் அந்த கல்கட்டா ஃப்ளாஷ்பேக்கை, இது பயங்கரம் ரொம்ப பெருசாக இருக்குது சார், கொஞ்சம் நேட்டிவிட்டி பண்ணுங்கள் எனக்காகன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி பண்ணது தான் இந்த ஃப்ளாஷ்பேக். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாஷ்பேக்கில் சிம்பு சொன்ன சஜஷன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து நான் இந்த நேட்டிவிட்டிக்கு நம்ம நேட்டிவிட்டிக்கு மாற்றேன். ஓகே ஓகே. ஸோ இதுதான் சிலம்பாட்டம் சிம்பு அந்த கதை. சரி, இப்போ நீங்கள் பேசுனது எனக்கு 3-4 கொஸ்டின் இருக்குன்னு கொஞ்சம் டெப்த்தாக போகும். சிரஞ்சீவி சார் சொல்லும்போது என்ன இருந்தது? அதான்ப்பா, அது ஆக்சுவலாக வேற ஒரு கதையில் அந்த ஃப்ளாஷ்பேக்கை வச்சுருக்கேன். ஓகே. ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அதில் ஒரு வேற இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கல்கட்டா போகிற ஒரு ஹீரோ, அங்கே நடக்கிற ஒரு விஷயம், அதில் ஒரு ஹீரோவாக மாறுவாப்பில், அதில் வர எனிமிட்டி, அதனால சஃபர் ஆகி குழந்தையோட அந்த ஹீரோயின் தப்பிச்சு வராங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை அப்படியே நம்மளோட பங்காளி சண்டையாக மாற்றினது சிம்புக்காக. அதுக்கு முன்னாடி அஜித் சொன்னது, விஜய் சொன்னது, சிரஞ்சீவி சார் சொன்னது எல்லாமே அந்த பேக்ட்ராப், கல்கட்டா பேக்ட்ராப். ஓகே. ஸோ பட்ஜெட்டாகவும் கண்ட்ரோல் ஆச்சு, இன்னும் மோர் கனெக்டிவிட்டி ஆச்சு. அந்த தமிழ் கேரக்டர் இருக்குல்ல, ஆமாம், அது வந்து மோர் கனெக்டிவிட்டி ஆச்சு இன்னும். ஸோ எல்லாருக்குமே அந்த தமிழ் ரொம்ப பிடிக்கும். விச்சுவை விட எல்லாருக்கும் தமிழரசன் தான் பிடிக்கும். ஆமாம், இங்கே பாருங்க, நான் கூட உங்கள் படம் பார்த்தா பச்சை குத்துறேன். அப்படியா? அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு ஷாக் கொடுக்காதீங்க. தமிழரசன் விச்சு சும்மா ஒரு கேரக்டரோட பேரை வந்து சும்மா நம்ம வச்சிட முடியாது. அந்த காரணம் 2 கேரக்டருக்கு எனக்கு என்னென்னங்க, இந்த கதையோட இன்ஸ்பிரேஷன் அந்தப்புறம்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆமாம், தெலுங்கு படம். தெலுங்கு? ஓ, தமிழில் கிடையாது, தமிழ்லையும் வந்துச்சு அது. ஆமாம், அந்தப்புறம். அது என்னென்னா, அதில் வந்து ஒரு வயலண்ட் பேக்ட்ராப்பில் இருந்து பையனோட கிளைமேக்ஸில் அந்த ஹீரோயின் தப்பிச்சு வருவாங்க. அதுதான் அதோட எண்டு. இப்போ எனக்கு என்னென்னா, அந்த எண்டுலேருந்து என்னோடய கதை ஆரம்பிச்சு. ஓகே. அப்படி ஒரு பொண்ணு வந்திருந்தா அந்த பொண்ணு எப்படி பையனை வளர்க்கும், பையனுக்கு காரம் கொடுத்தா கோவம் வந்துடணும், ஃபுட்டில் கூட சாத்விக் ஃபுட்டாக ட்ரை பண்ணணும், டோட்டலி அந்த பையனை வந்து அப்பாவோட விஷயமே தெரியாமல் வளர்க்கணும் அப்படின்னு தான் வளர்த்துருப்பாங்கன்னு முதல்ல அம்மா கேரக்டர் தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் என்னன்னா, அம்மானு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது பிகினிங்லேயே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுவோம், அதுக்கு தகுந்த இது இருக்கும் அப்படின்லாம் அதை யோசித்து அம்மான்றத தாத்தாவாக மாற்றணும். நெடுமுடி வேணும் தாத்தா கேரக்டர் பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த பேக்ரவுண்டில் இந்த நம்ம சாமிநாதனை சாமா அப்படின்னுவோம், சந்தானம் கேரக்டர் சாமா தெரியும், அப்படிதான் கூப்பிடுவாங்க, சாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க, பாம்பு போடுறாங்க. ஆமாம், விஸ்வநாதன்ற கேரக்டரை விச்சு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த பேக்ட்ராப்புக்கு அந்த விச்சு கரெக்டாக இருந்துச்சு. விச்சு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு அந்த பூஜைக்கு அந்த கதையை சொல்லிட்டேன், அந்த விச்சு கெட்டப்பில் தான் பூஜைக்கு வந்தார். அதே மாதிரி இந்த குடுமையெல்லாம் செட் பண்ணிவிட்டு குங்குமம் வச்சு விபூதி வச்சுட்டு வந்தார். டோட்டல் செட்டும் அது வரைக்கும் சிம்பு அப்படி பார்த்ததில்லை. ஓகே. ஸோ டோட்டல் செட்டுமே ஸ்டன் ஆயிடுச்சு. தமிழ் கெட்டப் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் பண்ணோம். தமிழ் கெட்டப்புக்கு நான் சிம்பு கிட்ட சொன்ன இன்ஸ்பிரேஷன் வந்து ராஜ்கிரண் சார் மாதிரி இருக்கணும், ஒரு சின்ன ஒரு இது பண்ணுவான், இதாக இருக்கணும், அது பார்த்தாலே ரொம்ப இதாக தெரியணும் அப்படின்னு ஒரு ஃபிட்டாக பயங்கர இதாக இருக்கிற கேரக்டர். விச்சு ரொம்ப நார்மலாக இதாக. ஸோ இந்த கேரக்டர் நேம் வந்து அவங்க பேக்ட்ராப்ல இருந்து வந்த ஒரு நேமாக தான் ரெண்டுமே வச்சுருக்கோம். சிம்பு சார் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? சிம்பு என்னென்னா, கதை கேட்கும் போதுலேருந்தே பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டார் இந்த இதில். ஆக்சுவலாக இதுக்கு இந்த படம் முன்னாடி வந்து அவர் முகமூடி அவர் பண்ணுறதா இருந்துச்சு. மிஷ்கின் படம். ஆமாம், ஜீவா சார் பண்ணது. அது வந்து சிம்பு பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ நான் இந்த கதை சொன்னப்புறம் தான் அவர் அது
இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சிலம்பாட்டத்தை லிஸ்ட்டில் முன்னாடி கொண்டு வர நல்ல அவர் தப்பிச்சிட்டாரு. அப்படி சொல்ல முடியாது. அது அப்புறம் மிஷ்கின் ஸ்டேஜில் ஏதாவது நம்மள அப்புறமேல வந்து என்னென்னா அவருக்கு அந்த அந்த கதையாக ரொம்ப பிடிச்சதுனால ஃப்ரம் த பிகினிங் பயங்கர இன்வால்வ்டாக இருந்தார். அப்புறம் நான் என்னென்னா ஸ்பாட் எடிட்டிங் பண்ணேன். எனக்கு சினிமாட்டோகிராஃபி வந்து மதி, என்னோட அசோசியேட் மதி தான் இப்போது தெலுங்கில் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட்டு கேமராமேன். அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணார். எடிட்டிங் வந்து டான் மேக்ஸ். நான் அலிபாய்னு ஒரு மலையாள படம் மோகன்லால் படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து டான் மேக்ஸ் தான் எடிட்டர். ஸோ ஸ்பாட்டில் அவர் பயங்கர ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுவார். ஸோ சரின்ட்டு டான் மேக்ஸை தான் எடிட்டராக பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்பாட்லேயே நான் எடிட் பண்ணி காமிச்சிடுவேன் ஷூட்டு. ஸோ எல்லா சீனோட கிறிஸ்பான எடிட்டட் வெர்ஷன் அன்றைக்கி ஈவினிங் சிம்புக்கு பார்த்துருவாப்புல. ஓகே ஓகே. ஸோ அவருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்பறம் மோர் கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 கேரக்டருக்கான வேரியேஷன், அதுக்காக அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். ஓகே. இந்த விச்சு கேரக்டர் நடக்கிறது, பாடி லாங்குவேஜ், விபூதியை இப்படி எடுத்து கொடுக்கணும், எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் சொல்லுவேன். ஓகே. ஷார்ட் முடிச்சு வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க பிரதர் நீங்கள் என்ன அப்படின்வாரு. என்னன்னா அது வரைக்கும் சிம்பு பண்ண கேரக்டர்ஸும் அதுக்கப்புறம் இப்போ விண்ணி தாண்டி வருவாயின்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஒரு சீன் பண்ணிடலாம். ஓகே. வேற சிலம்பாட்டத்தில் முடியாது. விச்சு கேரக்டருக்கும் ஒரு மேக்கப்பாகவும் ரெடி ஆகணும், பாடி லாங்குவேஜாகவும் டோட்டலாக மாறணும், தமிழுக்கும் வேறையாக மாறணும். இதுக்கப்புறம் என்னென்னா நான் டோட்டலாக ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு வாவ் மூமெண்ட், சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வேணும்ன்ட்டு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு அவர் திருப்பி விச்சு வந்து தமிழ் மாதிரி வருவான்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. நினச்சிட்டு இருக்கும்போது பில்லா கெட்டப்பில் வருவாங்க. ஸோ அது டோட்டலி வேற இன்னொரு ஸ்டைல் அது. ஓகே. ஸோ அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலாக ஒரு ஹீரோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து எல்லா சீன்லேயும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கு வந்து பயங்கர ஷூட்டிங் ஸ்பாட்டில் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருந்தார். ஓகே. சில டைம் அரைவல் டைம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன இதாக இருந்தே தவிர, மற்றபடி எனக்கு ஏஸ்தட்டிக் சைடோ என்னோட டெக்னிக்கல் சைடோ ஒரு 0.001% கூட சிம்பு வந்து டாமினேட் பண்ணார், கரெக்ட் பண்ணார் அப்படின்றது என் படத்தில் நடக்கவே இல்லை. அவுட் அண்ட் அவுட் அவர் டெக்னீஷியன்ஸ் டிலைட் அவர். ஓகே. ஆனால் அவருக்கு பிடிச்சிருந்தது மேக்கிங், மதி, பிரபா வந்து ஆர்ட் டைரக்டர், எல்லாமே அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவருக்கு தெரியும், அவர் ஈஸியாக தெரியும், அவர் 1 ஹவரில் ஜட்ஜ் பண்ணுவார், நம்ம யார் என்ன நீ யாருன்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி தான் அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தார். அப்புறம் நான் ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபராக நிறைய ஸ்டார்ஸோடு ஒர்க் பண்ணிட்டேன். ஓகே. விஜய், அஜித், நாகார்ஜுனா, மோகன்லால் சார், ஸோ எல்லா, மம்முட்டி சார், சரத்குமார் சார், ஸோ மெனி, விஜயகாந்த் சார், ஆமாம். ஸோ எல்லா டாப் ஸ்டார்ஸோடையும் ஒர்க் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்டார்ஸோட அப்ரோச் தெரியும் என்ன ஏதுன்னு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே. அந்த பில்லா கெட்டப் வந்து பிளான் பண்ணி வச்சதா சார்? பிளான் பண்ணி வச்சது தான். ஓகே சார். என்ன ஐடியாலஜி இருந்தது? அதாங்க எனக்கு சிம்பிளாக என்னன்னா, எல்லாமே கதையில் வந்து ஒன்று நினைப்போம், ஆனால் ஒரு இன்னொன்று நடக்கும். ஓகே. அந்த ஃப்ளாஷ்பேக்கை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஃப்ளாஷ்பேக்கோட எண்டிங், அந்த சின்ன பையனோட எபிசோடை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது முடிஞ்ச அப்புறம் எல்லா ஆடியன்ஸும் என்ன எதிர்பார்ப்பாங்க, விச்சு இந்த ஃப்ளாஷ்பேக்கை கேட்டுட்டு தமிழாக மாறி இறங்கி இவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் விச்சு வரும்போது ஒரு ஒரு பில்லா கெட்டப்பில் வருவாப்புல. அது என்னன்னா பயங்கரமாக ஈஸியாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிடும், வேற ஒரு வைபு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக விச்சுன்னு இருந்தது. ஆமாம். செகண்ட் ஹாஃபில் தமிழ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்சுவலாக டபுள் ஆக்ஷன் கிடையாது, ட்ரிபிள் ஆக்ஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் வேறு கெட்டப்பாக இருக்கும். பாடி லாங்குவேஜ், ஹேர் கட்டு, ஸ்டைல் எல்லாமே வேறையாக இருக்கும். ஸோ அது இன்டென்ஷனாக பண்ணது தான். ஓகே சார். அந்த பஞ்சாமிர்த சீன் எப்படி சார் பிளான் பண்ணீங்க? எப்படி சார் பிடிச்சிக்கிறது? இது என்னன்னா அதுதான் வந்தப்புறம் நிறைய பேர் சந்தானம் பண்ணிட்டாரோ, சிம்பு பண்ணிட்டாரோலாம் சொன்னாங்க. அவுட் அண்ட் அவுட் அந்த படத்தில் வந்த ப்ளஸ்ஸுக்கும் ஏதாவது மைனஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் ரீசன். நாட் ஈவன் சிங்கிள் டைலாக் சிம்புவோ சந்தானமோ இது பண்ணல. ஓகே. ஏன்னா நான் ஸ்கிரிப்டில் எழுதினது தான். அது குட்டியாக அங்கே டைமிங்க்கு சந்தானம் ஒன்று மாற்றிருப்பாரு, அந்த டைமிங்க்கு சிம்பு ஆக்ஷனை மாற்றிருப்பாரு. சிம்பு என்னன்னா, நான் கதை சொல்லும்போது பாடி லாங்குவேஜ் ஒன்று சொல்லியிருந்தேன்னா அதை நான் மறந்துருந்தா கூட, பிரதர் நீங்கள் இப்படி தானே பிரதர் சொன்னீங்க, ஓகே அப்படின்னுவார்.
ஸோ அது எல்லாமே நான் ஒரு சட்டையராக நான் ரசித்து பண்ண விஷயங்கள் தான். பஞ்சாமிர்தம் காமெடியாக இருக்கட்டும், ஃபார்ட்டாக இருக்கட்டும். அது இது என்னென்னா நம்ம ஒரு இங்கிலீஷ் ஃபிலிமில் வந்து ஃபக் ஆஃப் அப்படின்னா நம்ம அதை கேஷுவலாக கடந்து போயிடுவோம். இங்கே வந்து ஒரு 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 படத்தில் தேவைப்படுது. ஓகே. ஒரு 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 ஸ்லாங், சென்னை ஸ்லாங்கில் ஒரு வார்த்தை தேவைப்படும் சொல்கிறதுக்கு. அது சொன்னாதான் அந்த கேரக்டர் ஃப்ளோ இருக்கும். ஆனால் அதை சொன்னால் அது வந்து இது பயங்கரமாக கெட்ட வார்த்தையாக இருக்கு இந்த படம் அப்படின்றாங்க. ஸோ அது எனக்கு தோணி நான் பண்ணது தான் எல்லாமே. காயத்ரி இப்போ வரைக்கும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்களோட கேரக்டரைசேஷன், அவங்கள எப்படி அந்த கேரக்டருக்கு என்னென்னாங்க, நான் சொன்ன மாதிரி இந்த அந்தப்புறமோட இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கு எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்னேகா மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஃபேஸு. நீங்கள் இப்போ ஸ்னேகாவை காஸ்ட் பண்ணோன்னே அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு லைவ்லினஸ் வந்துருச்சு. ஓகே. ஸோ ஒரு அதுவும் அவளுக்கும் அந்த காயத்ரி கேரக்டருக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்க எல்லாமே. அப்பா என்னன்னா, நம்ம பொண்ணு இப்படி வளர்த்துருக்கோம், நம்ம ஒரு சேஃபான பேக்ரவுண்டில் தான் அந்த பொண்ணை போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்க பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஹீரோவை ஒரு லவ் பண்ணிட்டான்னும் போது அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த கோர்ட் சீனில் கூட வெளியில் வந்து அவள் சொல்லும்போது அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவார், அப்பான்னுவா, அடுத்த ஜென்மத்தில் கூட நீ என்ன அப்பான்னு கூப்பிடாதேன்னு அவ்வளோதான் சொல்லுவார், வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். சொல்லி அவளோட அந்த ஃபோட்டோஸு பழைய இதெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவார். அந்த ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸோடு இருப்பாள், அந்த சின்ன வயசு பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸோட. ஸோ இந்த டீட்டெயிலிங் இருக்குல்ல அந்த காயத்ரி கேரக்டருக்கு, அது அது நமக்கு பண்ணும்போது வர்றது தான். ஓகே சார். அதேமாதிரி சனா கான் ஜானு கேரக்டரு கிளாமருக்காக தான் அவங்க செலக்ட். கிளாமருங்களா, அவள் நல்ல டான்ஸர். சானா வந்து அவங்க நல்ல டான்ஸர். ஓகே. எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃபில் சாங்ஸ் வந்து நல்ல வைப்ரண்ட் சாங் இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அப்போ வந்து சானா மாதிரி நிறைய பேர் பார்த்தோம், பாம்பே போனோம், நிறைய பேர் இருந்தது. அப்போது ஒரு 2-3 பேர் முதல்ல கமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலை. ஸோ சனா கான் வந்து அப்போ எங்களுக்கு கிடச்ச ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். அது சாங் எல்லா சாங்லேயுமே ஆக்சுவலாக சிம்புக்கு ஈக்குவலாக அவங்களோட டான்ஸ் இருந்திருக்கும். ஸோ சனாவோட மெயின். அப்புறம் அவளுக்கு ஒரு தமிழ் தெரியாதனால நிறைய அவளுக்கு இந்த ஸ்லாங்கும் தமிழும் கற்றுக் கொடுக்க ஒரு ஆள் வச்சுருந்தோம். அதெல்லாம் பயங்கரமாக பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சனாவோட. ஏன்னா தமிழில் அவங்களுக்கு அதுதான் ஹீரோயின் நடித்த முதல் படம். அதுக்கு படத்தில் ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடி இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது பயங்கர ஒரு படத்துலலாம் ஆடி இருக்காங்கலாம் வந்துச்சு. ஓகே. நமக்கு இந்த கேரக்டராக அவங்க ஜெல் ஆகிட்டாங்கன்னா ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருன்றது தான் பாயிண்ட்டாக இருந்தது. ஓகே சார். ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட எல்லாமே தெரிஞ்ச முகங்கள், அவ்வளோ பெரிய. ஆமாம். அது என்னென்னாங்க, ஆக்சுவலாக ஒரு படம் கிடையாதுங்க. சாமிநாதன் சார் இருக்கல ப்ரொடியூசர். ஆமாம். அவர் வந்து ஒரு 20 days ஷூட்டிங் அப்புறம் சொன்னார், ஃப்ளாஷ்பேக்குக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம். பிரபு சார் இந்த மாதிரி பொன்வண்ணன் சார். ஆமாம், பொன்வண்ணன் சார். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு லிஸ்ட்டு, அதுக்கு நெடுமுடி சார், இந்த செட்டப்புக்கு ஒரு சந்தானம், சென்ட்ராயன், இந்த குரூப்லாம் இருக்கும். செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஓகே. அதில் விநாயகம்லாம் பண்ணியிருப்பாரு. நான் அது அடுத்த கொஸ்டின் வச்சுருக்கேன். இது என்னென்னா, சாமிநாதன் சார் ஒரு நாள் கேட்டார் மானிட்டரில் பார்த்துக்கும் போது, சார் நம்ம 2 படம் எடுக்கிறோமா சார் அப்படின்னாரு. என்ன சார் சொல்லுங்க, ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்க சார், அதெல்லாம் கொடுத்துட்டோம், மறுபடியும் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க சார், ஒரு படமா 2 படமா சார்னார். ஏன்னா கதையே அந்த மாதிரி 2 கதை. எனக்கு லென்த்து கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டரை டீட்டெயில் பண்ணி அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிவிட்டு திருப்பி இந்த கேரக்டருக்கு ஒரு டீட்டெயில் ஃப்ளாஷ்பேக், ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இல்லை, இது ஒரு பெரிய கதையை சொல்ல வேண்டியிருந்தது. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இப்போ பிரபு சார் அந்த கேரக்டர் இருந்துட்டாருன்னா பெருசாக சீன் பண்ணாமலே பிரபு சார் ஒரு ஃப்ரேமில் காமிச்சோடனே ஒரு மரியாதை வந்துடும். ஆமாம், அவர் சொன்னால் கேட்குறாங்கன்னு வந்துடும். நெடுமுடி வேணும் சார் ஒரு தாத்தா கேரக்டர்னா, அவருக்கு செம்பு வந்து கால் அமுத்தி விட்றாருன்னா அது வந்து பார்க்கும்போதே அந்த ஃப்ரேம்லே அந்த இது வந்துடும். சீனாக பண்ணாமலே அந்த ஃப்ரேம் ஒரு பெரிய ஹீரோ கரெக்டான ஸ்டார் காஸ்ட் இருக்கும்போது அது நடந்துடும். ஸோ அதனால தான் அவ்வளோ ஸ்டார்ஸ் பண்ணாங்க அதில். ஓகே. இப்போ நெடுமுடி வேணு சார், விநாயகம்லாம் வந்து நீங்கள் மலையாள படங்கள் பண்ணுறதுனால இதில் வந்தாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே நிறையா சாய்ஸ் இருந்ததுங்க? விநாயகம் எனக்கு வந்து ஒரு பேசிக்காகவே அவரோட ஃபேஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ நான் இந்த கேரக்டர் சொல்லி கேட்டேன், அவர் பண்ணுறேன்ட்டார்.
எல்லாருக்குமே கதை சொல்லி கிஷோர் கூட எல்லாருக்குமே கதை சொல்லி அவங்க கதை பிடிச்சி வந்து நான் கதையை மிகைப்படுத்தி சொல்லி யாரையுமே இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரல. ஏன்னா அதில் நான் ரொம்ப இதாக இருந்தேன். ஏன்னா ஸ்பாட்டில் வந்துட்டு எனக்கு அது சொன்னீங்களே இது சொன்னீங்களேன்னு வரக்கூடாதுன்றதுனால ஈவன் கருணாஸ் கேரக்டர் கூட இந்த படத்தில் காமெடி பயங்கரம் மைண்டில் இருக்கிறத மற்றவங்களுக்கு அவர் மைண்டில் நினைக்கிறத மற்றவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் விஐபிலலாம் அந்த மைண்ட் வாய்ஸ் மேலாம் வந்துச்சு. கருணாஸுக்கு என்னென்னா ஃபஸ்ட் டே ஷூட் வந்துட்டு என்னோடய அசோசியேட்டை வந்து எனக்கு டைலாகே இல்லை அப்படின்னு பயங்கரமாக சொன்னார். அப்புறம் போய் நான் போய் கேரவனில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கருணாஸ் இல்லை இந்த கேரக்டர் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். என்னென்னா எனக்கு நிறையா நடந்திருக்கு அந்த மாதிரி. நம்ம ஒரு நல்ல விஷயம் ஒரு டைரக்டரோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் அசிஸ்டண்ட்டாக. அப்போ நல்ல விஷயம் நமக்கு தோணும், அதை சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே அதோட சுமாரான அதே மாதிரி ஒரு விஷயத்தை சுமாரான விஷயத்தை பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி பயங்கர அப்ரிஷியேஷன் வாங்கிப்பாங்க. இது எனக்கு லைவாக நடந்த விஷயம், இது நிறைய பேருக்கு நடக்கிற விஷயம் இது. அதுதான் இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுன்னு சொன்னால் அதே மாதிரி அவர் தேட்டரில் படம் பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டார், சார் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு சார். ஸோ அது கருணாஸ் பண்ணதுனால தான் கருணாஸ் ஃபேஸில் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் ஃப்ரேம்லே. அது கருணாஸ் பண்ணதுனால அந்த கேரக்டர் பயங்கர ஹைலைட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து டிஜிட்டலில் பண்ணது தானே சார்? இல்லை ஃபிலிம் தான். ஃபிலிம். ஓகே சார். எங்கே சார் ஷூட்டிங், எவ்வளோ நாள்? அந்த ஆக்சுவலாக அது ஒரு 100 days கிட்டத்தட்ட ஷூட் பண்ணேன். ஓகே. நிறைய இடம் ஷூட் பண்ணேன். பொள்ளாச்சி, டாஞ்சூர், அந்த கோயில் எல்லாமே தஞ்சாவூரில். இது வந்து தமிழ் எபிசோடு எல்லாம் பொள்ளாச்சி ஷூட் பண்ணோம். அப்புறம் அந்த ட்ரெயின் எபிசோடெல்லாம் கண்டி, இலங்கையில் கண்டியில் ஷூட் பண்ணோம். அங்கே வந்து ஒரு ட்ரெயின் இங்கே கிடைக்கிறதோட அங்கே ரொம்ப செலவு கம்மியாக கிடைக்கும். ஆனால் பட் நம்ம போக வர செலவு சேர்த்து எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ட்ரெயின். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரெயின்லே தான் எல்லாமே அவங்களோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே சாங் எல்லாமே ட்ரெயினில் தான் நினச்சிருந்தேன். அங்கே போயிட்டு ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்னால ஓகே ட்ரெயினில் ஃபுல் சாங் ட்ரெயினில் எடுக்க முடியல, நடுவில் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்திருப்போம். ஓகே சார். இதை பற்றி பேசும்போது மியூசிக் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபுல் ஆல்பம் ஹிட்டுங்கிறாப்பில் அந்த படம். அது முக்கியமாக சிம்பு சாரோட தமிழண்டா பாடல், அது வந்து பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்கிரிப்டில் இருந்து பிளான் பண்ணது தாங்க. என்னன்னா வாலி சார் தான் எழுதினார் அந்த சாங் தமிழ். அப்போ நான் போய் வாலி சாரை மீட் பண்ணி சிச்சுவேஷன் சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி பல்லவி சொன்னார். அப்போது நான் சொன்னப்போ அவர் சொன்னார், நீ வந்து ஒரு ஹீரோயிசமாக ஒரு கதை பண்ணியிருக்க, தமிழ்னு பேர் வச்சுட்ட. ஸோ இது வந்து சிம்பு குரு அந்த கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா அப்படின்ற இதை போட்டு சிம்புவுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் இது அப்படின்னாரு. அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே ஓகே. ஸோ பயங்கரமாக என்னை ப்ளஸ் பண்ணார். நீ வந்து நல்லா வரணும், சண்முகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் அப்படின்னு. ஸோ வாலி சாரோட பிளெஸ்ஸிங் கூட இந்த படத்தில் இருந்துச்சு. ஓகே. அதே மாதிரி நாமத்துக்குமாரன் வரிகளில் மச்சான் மச்சான் அது ராஜா சார் வாய்ஸ் எனக்கு ரொம்ப நான் முத்து வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. எனக்கு வீட்டுக்கு ரெகுலராக வருவார். சிஸ்டரோட ஃப்ரெண்டு ராம்னு அவரோட வருவார். அவர் பெரிய கவிஞர் ஆகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக இந்த சிஐடி நகர் வீடு, அங்கே ஒரு வீடு இருந்தது பஸ். அப்போ அங்கே ரெகுலராகவே வருவார். எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஸோ அவர் வந்து ஒரு எனக்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறார், ஒரு அண்ணனுக்கு எழுதின பாட்டு. அவர் அண்ணன் தான் கூப்பிடுவார் என்ன. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்தார், அண்ணன் நம்ம அப்படியே ஒரு ட்ராவல் போகலாமாண்ணே அப்படின்னாரு. அப்படியே ஒரு காரில் போனோம், அப்படியே இந்த சாங்கை எழுதினார். எனக்கு அதுக்கப்புறம் சிப்பாயிலையும் ஓகே ஒரு சாங் எழுதினார். சிப்பாயின்னு கௌதம் கார்த்திக் லட்சுமி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்கும் யுவன் தான். ஸோ யுவன் என்னென்னா, நீங்கள் வந்து அவர் அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோன்னா, இதை அப்படியே இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா ஓகே அப்படி ஒரு ஃப்ளோ வரும். நம்ம ஏதாவது கேட்போம், பிரதர் இந்த 1000 தாமரை மொட்டுக்கிளையில் நடுவில் வரும் பிரதர் அதெல்லாம் அப்படின்றவாரு. ரீமிக்ஸ் கொஞ்சம் ஒரு அப்போ யோசிச்சார் வச்சுக்கவா, வேணாம் பிரதர்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணேன். நீங்கள் தான் அது அந்த வச்சுக்கவா வரணும் அப்படின்னு நான் ரொம்ப. ஏன் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதை சிம்பு பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்றது. அது ஒரு இந்த பில்லா கெட்டப்லாம் வந்தப்பறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும். அது அப்போ வந்து அது ஒரு ஒரு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. முதல்ல ரொம்ப வேணாம். அப்போ அவங்க 2 பேரும் இவனும் சிம்புவும் கெட்டவன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதில் நிறைய டியூன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே.
கெடுத்துட்டியே என்ன அப்படிலாம் ஒரு சாங்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இதில் வரதா இருந்துச்சு. நான் ரொம்ப என்னென்னா கம்போசிங்கில் சிம்பு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஓகே ஓகே. இந்த மியூசிக்கெல்லாம் இந்த அவுட்புட்டுக்கு காரணம் சிம்புவும். அவரும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இவனும் ஆமாம், சிம்புவும் இவனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸு. ஸோ அவங்க 2 பேர் ஜெல்லாகும் போது ஒரு அவுட்புட் வரும். ஓகே. ஆனால் என்னன்னா எனக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு இது ஓகேவா அப்படின்றத சிம்பு எப்பவுமே கேட்பாரு. நான் ரொம்ப இந்த படத்துக்கு வச்சுக்குவா வேணும், நலந்தானா வேணும், வேர் இஸ் அ பார்ட்டி வேணும் அப்படின்றதெல்லாம் மச்சான் வேணுன்றதுல இந்த ஆல்பத்தில் நான் தெளிவாக இருந்தேன். ஓகே. எனக்கு ஒரு சின்ன மியூசிக்கல் பேக்ட்ராப் இருக்குது ஃபேமிலியாக. ஓகே. ஸோ இதுதான் ஆல்பம்ன்றதில் நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ஒரு ஆடியோ சைடும் ஸ்கிரிப்டிங் இருக்கும் என்னது. ஓகே சார். ஸோ இதில் இந்த சாங்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்டில் இருந்தது. ஓகே. ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அதில் 1-2 விஷயங்கள் கெட்டதாகவும் நடக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு ஏதாவது கசப்பான நினைவுகள் அது மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லா படத்துலையுமே நடக்குங்க. ஓகே. கசப்புன்னு சொல்ல முடியாது. சில டைம் இந்த வெயிட்டிங் இருக்குல்ல, ஆமாம், அது வந்து உங்களை கொஞ்சம் ஒரு சின்ன இரிட்டேட் பண்ணிவிடும். ஓகே. ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த வெயிட்டிங்கை மீறி நம்ம நினச்ச ஒரு கேரக்டர் ஃப்ரேமில் வந்து நம்ம நினச்சதை விட அதிக அவுட்புட் கொடுக்கும்போது அந்த கசப்பு மறைஞ்சிரும். ஓகே. அவ்வளோதான். பெருசாக என்னன்னா இது ஒரு 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 ஃபில்ம் மேக்கிங்கிறது பயங்கர ப்ளஷரபிள் மூமெண்ட். அதுக்காக நிறையா பெயினை நான் இப்போ விக்ரமன் சார்லாம் பார்த்துருக்கேன் டைரக்டர் ஆகும்போது. அவர் வந்து அவ்வளோ பெயின் எடுத்துப்பார் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. எல்லா கரெக்ஷனையும் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தாலும். ஸோ அந்த அந்த ஒரு ஸ்கிரிப்டில் இருந்து மேக்கிங் பீரியட் வருது இல்லை, மோஸ்ட் ப்ளஷரபிள் வந்து ஸ்கிரிப்டிங் தான். ஓகே ஓகே ஓகே. ஸ்கிரிப்டிங்க்கு அப்புறம் இந்த ஷூட்டிங் ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் டயர்சம் தான். ஏன் டயர்சம்னா அது நிறைய பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலை. இந்த ஃபில்ம் மேக்கிங் வந்து 1 மேன் ஷோ கிடையாது. அப்போ எல்லாருக்கும் நம்ம மைண்டில் இருக்கிறத புரிய வச்சு அவங்கள அந்த டைமுக்குள்ளே அந்த எக்கனாமிக்கல் ஃபேக்டருக்குள்ளே அவுட்புட் கொடுக்கறது இருக்குல்ல, அது டயர்சமாக தான் இருக்கும். கசப்புன்றதோட ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அனுபவமாக எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே.